ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு நம்ம தீபா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தீபா, நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு யோசியர் உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த யோசியரை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ சொல்லுங்கள், அவர் நல்லபடியாக ட்ரைவ் பண்ணி காமிப்பார், அப்போ அவர் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னதும் தீபாவும் சொல்ல அந்த ஆர்டிஸ்ட் வரைச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா கரெக்டாக வரைஞ்சி முடிச்சுட்டு ஆமாம் இவங்களான்னு பாருங்க அப்படின்னதும் தீபா பார்த்துட்டு என்னங்க இவரை தான் வந்தார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இந்த காட்டி இதுக்கு ஒரு முடிவு வைக்காமல் விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த இடத்துல பயந்து நின்றுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இவர் யார் என்ன எதுன்னா கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக நம்ம ராஜா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கண்டிப்பாக காட்டி அந்த யோசிர் வீட்டுக்கு தான் கிளம்புவான் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த யோசிருக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு, நான் உனக்கு இந்த ஃபோனெல்லாம் தந்தது என்ன கண்டெக்ட் பண்ணுறதுக்கு தான். அந்த காட்டி கிட்டத்தட்ட நீ தானே சந்தேகப்பட்டுட்டான். அங்கே உன்னை அடித்து விசாரிக்கிறதுக்கும் சந்தேகப்பட எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாரு, அவன் அங்கே வாரத்துக்குள்ளே நீ என்ன பண்ணுவே இது பண்ணுவே தெரியா, நான் எப்படி உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ எங்கேயாச்சும் வெளியூர் கிளம்பு அப்படிங்கிறது என்ன மேடம் இப்படி சட்டு போட்டுன்னு திடீர்னு சொன்னால் நான் எங்கே தான் போவேன், செலவுக்கு கையில் வர பணம் இல்லை. இங்கே பாரு, நான் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறேன், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு. தப்பி தவறி அவன் கையில் பட்டன்னு வச்சுக்கேன், அவன் விசாரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா காட்டி செம கோமா அங்கே கிளம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. சரி மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் நேராக வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சரியா கேட்டை ஓப்பன் பண்ணலான்னு வராங்க. பார்த்தா நம்ம காட்டியும் ராஜாவும் மாசா முன்னுக்கு நிற்கிறாங்க. இது பார்த்து அந்த யோசிர் சாமியாக அதிர்ச்சி ஆகிட்டு உடனே காட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது ராஜாவும் காட்டியும் துரத்தி அந்த இடத்துல பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாப்பட்டே, எதுக்குடா எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குற சொல்லுடா அப்படின்னு ராஜா அடிச்சது. டே அமைதியாதான், இங்க பாரு, எங்களை கண்டதும் எதுக்காக நீங்க ஓடுறீங்க? இல்ல தம்பி, மறுபடியும் நீங்க பிரச்சனை பண்றீங்களோ தெரியா, அதான் நான் ஓடுறேன் அப்படின்னதும் மாப்பிள்ள எனக்கு என்னமோ கண்டிப்பா இவன் அதுக்கு ஏற்ற மாதிரி போல தெரியல, சந்தேகமா இருக்கு, அவனோட பேக்கை பிடிங்கி பாரு அப்படின்னதும் உடனே நம்ம காட்டி ராஜாவும் பேக்கை செக் பண்றாங்க. அப்ப நம்ம காட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லு, நீ தானே அன்னைக்கு என்னோட வைஃப் தீபாவை ஃபாரஸ்ட்டுக்கு பரிகாரம் பண்றதுக்கு சாமியார் விஷயம் போட்டு கூட்டிட்டு போனேன், அன்னைக்கு கூட அந்த முகமுடிய கொண்டு காமிச்சப்போ உன்னோடது இல்லைன்னு சொல்லிட்டல, சொல்லு, உனக்கு பின்னாடி யாரு இருக்கா, யார் சொல்லி இப்படிலாம் பண்ண சொல்லுடா அப்படின்னு காட்டி அடிக்கிறாங்க. சார், கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இங்க பாருங்க சார், அவ்வளவுதான் அப்படின்னதும் இங்க பாரு, உன்னை தவிர இது வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, நீ அப்படி பண்ணலன்னு சொன்னா எதுக்குடா இங்க தப்பிச்சியோட பாக்குற சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் ராஜா மாப்பிள்ள இங்க பாரு மாப்பிள்ள, போன் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இவனை பார்த்தா அந்த ஆள் விஷயத்த சொன்னதும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகுற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு ராஜா சொன்னது. சொல்லுடா, அவங்க இப்போ ஃபோன் பண்ணாங்களா மாப்பிள்ள, நம்பர் செக் பண்ணு அப்படின்னதும் லாஸ்டா நம்பரை ராஜா நோட் பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ள நோட் பண்ணிட்டேன் அப்படின்னதும் இந்த என்னோட போன்ல இருந்து போன் போட்டு கொடு அப்படின்னு சொன்னதும் ராஜா நம்பரை டைப் பண்றாங்க. பார்த்தா ரம்யா நேம் காட்டுது. இது பார்த்தா ராஜா அதிர்ச்சியாகி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது ரம்யா நம்பர் வருது அப்படின்னதும் என்னடா சொல்ற, இந்த ஆள் நான் போன்ல இருக்கிற நம்பரும் நான் ஃபோனில் டைப் பண்ணதும் ரம்யான்னு தான் வருது மாப்பிள்ள, அப்போனா இந்த ஃபோன் நம்பருக்கும் ரம்யாவுக்கும் அப்போனா ரம்யா தானடா இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு காட்டி கேட்டது. மாப்பிள்ள எனக்கு நான் ஒன்றும் தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்டி அந்த யோசனை போட்டு அடினா அடிக்கிறாங்க. மாப்பிள்ள நீ என்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ண வேணாம், அவன் ஃபோன்ல இருந்தே ஃபோன் பண்ணு அப்படின்னதும் உடனே ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா அதே நம்பருக்கு நம்ம ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இவன் இப்போ இதுக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னுட்டு, யோ என்னையா நீ எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு, ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு ரம்யா கேட்டது. யோசிற்கு காட்டி அடிக்கலான்னு போறாங்க. அமைதியாரு, மறு வார்த்தை பேசின மாவனே உன்னை இங்கேயே கொண்டு போட்டுருவான் அப்படிங்கிறதும் யோசிர் பயந்துட்டு இருக்காங்க. யோ உங்ககிட்ட தான் கேட்கிறேன், என்ன ஆச்சியா, ஆமா கிளம்பிட்டியா அப்படிங்க நம்ம ரம்யா கத்திட்டு இருக்கு. உடனே நம்ம காட்டி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு நான் சொல்ற மாதிரி மட்டும் பேசு, இங்க பாரு எனக்கு பணம் இப்போ உடனே வேணும் மேடம், உடனே என் கையில கொடுங்கன்னு சொல்லு அப்படிங்கிறதும் மேடம் எனக்கு இப்போதைக்கு பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்லை மேடம், ப்ளீஸ் மேடம்
நான் சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த யோசிர் சொன்னது சரி வச்சு தொலை வாரேன் அப்படின்னுட்டு ரம்யா வந்து ஃபோனை வச்சதோ காத்தி அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அதுவும் என்னோட ஒய்ஃபை 2 பேரும் திட்டம் போட்டு முடிக்க பார்த்துருப்பீங்க, ஒழுங்கு மரியாதையாக கிளம்புடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்து நேராக அந்த யோசிரை வந்து அழைச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன காத்தி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான், இதை சும்மா அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்க, இதை விடக்கூடாது காத்தி, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்களே சொல்லு, அவங்களே அரெஸ்ட் பண்ணிடுறான் அப்படின்னதும் அவங்கள தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இவன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பான், அவங்க பணம் கொடுக்க வருவாங்க, அந்த டைம் பார்த்து நம்ம கை கிளம்புமா பிடிச்சிடலாம் அப்படின்னதும் சரி காத்தி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, ஆமாம் அவங்க யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ரம்யா தான் அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி காத்தி இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னுட்டு போலீஸ் யோசியர் காத்தி 3 பேர் கிளம்பி அந்த யோசியர் சொன்ன பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா பணத்தோட வந்து அந்த யோசியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே காத்தி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. இங்கே பாரு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இங்கே நிற்க வந்து தொலை அப்படின்னதும் நேரம் நம்ம காத்தி ரம்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. காத்தியை பார்த்தா ரம்யா வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. காத்தி நீங்கள் இங்கே எப்படி, ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, பணம் கொடுக்கத்தானே கொடுங்க, நானே அந்த யோசியர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு காத்தி வந்து கேட்டதும் ரம்யா வந்து அந்த இடத்துல நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. காத்தி நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வெளியூர் போறா, அவளை அனுப்புறதுக்கு தான் நான் வந்தா, அது எப்படிங்க பக்காவா திட்டம் போட்டு யாருக்கும் சந்தேகமே வராத அளவுக்கு எல்லாத்தையும் அப்படியே நுணுக்கமா பார்த்து பண்றீங்க, இந்த விஷயத்துலயும் போய் சொல்லி எங்களை முட்டாளாக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு காத்தி ரம்யாவை வெளுத்தெடுக்கிறாங்க. காத்தி நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு வர கோவத்துக்கு என் வைஃபை கொல்ல பார்த்ததுக்கும் என் கையாலேயே இவங்களை கொல்லணும் போல இருக்கு, எனக்கு கோபம் வரத்துக்குள்ள இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் காத்தி நீங்க தப்பு பண்றீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு என்ன போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னதும் உடனே அந்த யோசியர் மேடம் நீங்க தானே மேடம் அந்த தீபாவை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தீங்க, ஐயா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வாக்கு கொடுத்ததும் என்னம்மா இது போதுமா இல்லை வேணுமா, நீங்களா வந்து வண்டியில் ஏறினா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா நான் எங்க ஸ்டைலில் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னதும் காத்தி ப்ளீஸ் காத்தி தயவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னது எனக்கு நான் என்கிட்ட எப்படியெல்லாம் வேஷம் போட்டு நடிச்சிங்க, எப்படிங்க ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்க முடிஞ்சிச்சு, தீபா வந்து உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு தெரியுமா, இப்போ கூட நான் பொறுத்து போகிறது தீபாவுக்காக தான், இதுவே வேறு யாராச்சும் இருந்திருக்கணும் இங்கே அவங்கள இல்லாமல் பண்ணியிருப்பேன், ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், இத்தனையும் எதுக்கு பண்ணீங்க, அப்படி தீபா உங்களுக்கு என்ன துரோகங்க பண்ணா அப்படின்னு காத்தி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க ரம்யாவை. ரம்யா வந்து தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்ஸ்பெக்டர் வந்து காத்தி கூல் காத்தி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை யோசியரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. படுபாவி என்னை மாட்டி கொடுக்க மாட்டேன்னு அப்படி இப்படி வீர வசனம்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டுல மாவனி வெளியில் பாடா உனக்கு இருக்கு அப்படின்னு ரம்யா வந்து மிரட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நேராக லாக்கப்பில் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து எங்க ரம்யாவும் ரொம்ப நேரமாக காணும், வெளியில் போனா, ஆமாம் ரம்யா எங்க அப்படின்னு கேட்டதும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னதும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. காத்தி என்னப்பா சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னதும் உடனே காத்தி நடந்த அத்தனை விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ரம்யா வந்து ஏமாத்தினது திருட்டு வேலைகள் பார்த்தது எல்லாத்தையும் சொன்னதும் அபிராமிக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி போயிடுது. என்னப்பா காத்தி சொல்கிற, நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியல, ஆமாம்மா எனக்கும் தான் என்னாலையும் நம்பவே முடியல அப்படின்னதும் காத்தி விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லையா, அதான் உங்களால நம்பவே முடியல, ஆனா முன்கூட்டியே அந்த ரம்யாவோட கேடுத்தனம் எல்லா எனக்கும் தெரியும், மைத்திலிக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மீனாட்சி சொன்னது. என்னம்மா மீனாட்சி சொல்ற, ஒரே வீட்டில் இருந்துட்டு அதுவும் ஒரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண அந்த ரம்யாவுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு, ஆமா அத ஆரம்பத்துல இருந்தே அவ மேல எங்க 2 பேருக்கும் சந்தேகமா இருந்துச்சு, அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாம தீபா கிட்ட எவ்வளவுதான் அந்த ரம்யாவை தப்பா சொன்னாலும் கண்டிப்பா அவன் நம்ப மாட்டா, அதனாலதான்
நாங்கள் எப்படியாச்சும் ஆதாரத்தோட அந்த ரம்யாவை கையும் களவுமா நிரூபிக்கணும்னு இருந்தா அதுக்குள்ள கார்த்தியை நல்ல வேலையா பிடிச்சிட்டாரு. இல்லைன்னா சொல்லப்போனா தீபா கார்த்தியோட கல்யாணத்தையே அந்த ரம்யா நடக்க விட்டுருக்க மாட்டா அப்படின்னு மீனாட்சியும் மைத்திலியும் ஒன்று விடாம சொல்லிட்டு இருக்காங்க. சி இவளெல்லாம் ஒரு பொண்ணா இல்ல கண்டிப்பா அம்மா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தீபா சொன்னது பாத்தீங்களா? அத இப்போ கூட தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண அந்த ரம்யாக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ தெரியாத துரோகி அப்படின்னு மீனாட்சி அதுக்கு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியலைங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ரம்யா எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்ணணும், வேற எதுக்கு புருஷ கார்த்தி மேல அவ ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு மைத்திலி சொன்னதோ அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க. மைத்திலி என்னமா சொல்றா? ஆமா ஆண்டி, யோசிச்சு பாருங்க, தீபாவை கார்த்தியை அடைகிறதுக்கு இடைச்சலா இருக்கிறது யாரு? தீபா தானே. தீபா கதையை முடிச்சா எல்லாம் முடிச்சதுக்கு சமம். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்கெட்சா போட்டிருக்கா. கடைசியில கார்த்தி கையில மாட்டி பட்டுட்டா அப்படின்னு மைத்திலி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யாவுக்கு இங்க பார்த்தோம்னா நான் அவளை பார்த்து 4 கேள்வி கேட்கணும், என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு தீபா கேட்டதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு நேரா தீபாவை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வராங்க. நேரா லோக்கப்பில் இருக்கிற நம்ம ரம்யா பாக்குறாங்க. அப்ப நேரா போய் அம்மோ நான் அப்படி என்னடி உனக்கு துரோகம் பண்ண, ஏடி இப்படி எல்லாம் பண்ண, அப்பனா நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு ரொம்ப உருக்கமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க தீபா. உடனே நம்ம ரம்யா ஐயோ இந்த கார்த்தி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டானே அப்படின்னுட்டு தலை குடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஏய் சொல்லுடி, உன்னைத்தான் கேட்குற, சொல்லுடி துரோகி, இப்படி எல்லாம் பண்ண வேணும்னா எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு பயங்கரமா திட்டினது. போது நிறுத்தடி, யாருக்கு யாரடி துரோகி? இங்க பாரு, நான் ஒன்னும் புருஷ மேல ஆசைப்பட்டதுக்கு காரணம் புருஷ மேல இல்லடி. இங்க பாரு கார்த்தி, உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பார்த்த மாப்பிள்ளை அவரு. சொல்ல போனா நான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கா, அதுவும் முதல்ல மனசுல வச்சுக்கோ அப்படின்னதும் கார்த்தி தீபா அதிர்ச்சி ஆறாங்க. அம்மோ நீ பண்ணதே மிகப்பெரிய தப்பு, அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்பட்டிருக்க, அதை கூட நியாயப்படுத்தி பேசுறல அப்படின்னு தீபா கேட்டதும் ஆமாடி நான் அப்படித்தான் பேசுவேன். ஐயோ உள்ளுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் மூடிட்டு வெளிப்படையா உங்ககிட்ட நல்லவளா நடிக்க நான் பட்ட கஷ்டம் இருக்கே, ஐயோ அதை வார்த்தையால சொல்ல முடியாது. கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, நல்ல வேலை உண்மையே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாடி ஓப்பனாவே சொல்றேன், நான் கார்த்தியை காதலிக்கிறேன். இதுக்கு இடைச்சலா இருக்கிறது யாரு? நீதானியா? அதாண்டி எப்படியாச்சும் கதையை முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கார்த்தி என்ன பிடிச்சிட்டாரு அப்படின்னு ரம்யா